வணக்கத்துடன் பிடி நியூஸ் செய்தி சேனலின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் கொடியேற்றத்துடன் அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வந்தது. திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவம், சுபத்திரை திருக்கல்யாண வைபவம், தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி, மாடுபிடி சண்டை நிகழ்ச்சி மற்றும் அதைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம், மாலையில் தீமிதி திருவிழா இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தினந்தோறும் காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கும் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் காலையில் பல்வேறு விதமான மூலிகை அபிஷேகங்கள் நடந்து முடிந்து பின்பு அலங்காரம், ஆராதனை, தீபாராதனை, மகா அலங்காரம் நடந்து முடிந்து சிறப்பாக பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள், பிரசாதங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு தினந்தோறும் வழங்கப்பட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. இன்று காலை துரியோதனன் படுகளமும், அதைத் தொடர்ந்து மாலையில் நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் மஞ்சளாடை அணிந்து பக்தர்கள், ஆண் பக்தர்கள், பெண் பக்தர்கள் அனைவரும் மஞ்சளாடை அணிந்து மாலை நேரத்தில் நீராடி அனைவரும் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் வகையில் நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தீயில் இறங்கி தன்னுடைய நேர்த்தி கடனை ஸ்ரீ திரௌபதி அம்மாவிடம் வைத்து வேண்டினார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின்பு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள், அன்னதானங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த விழா நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்போடு இருந்த வாங்கூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும், இளைஞர் பெருமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், உபயதாரர்கள், அன்பளிப்பு கொடுத்தவர்கள், இந்த விழா நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்போடு இருந்த இளைஞர் பெருமக்களுக்கு கோயில் நாட்டாண்மை சார்பாகவும், நிர்வாகிகள் சார்பாகவும், விழா குழுவினர் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பக்தி செய்திக்காக வாங்கூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்.